ரெஃப்ரிஜிரேட்டர், ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடுகளே இல்லை என்கிற நிலைமைக்கு நாம் இன்னைக்கு வந்திருக்கோம். 1800களில் தொடங்கிய இந்த கண்டுபிடிப்பு சுமார் 150 ஆண்டுகால நீண்ட பயணத்திற்கு பின்னர் தற்போது நம் வீடுகளில் இயங்கி வரக்கூடிய இந்த குளிர்சாதன பெட்டியாக மாறியுள்ளது. இதன் நீண்ட வரலாறை நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். பனிக்கட்டி அறைகளில் தொடங்கிய ஒரு சிந்தனை இன்று தானியங்கி வெப்பநிலை கட்டுப்பாடு, பனி இல்லாத உறைவிப்பான் அதாவது ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரீசர் மற்றும் ஸ்மார்ட் அம்சங்கள் என பல மேம்பட்ட தொழில்நுட்பங்களை கொண்ட சாதனமாக வளர்ந்துள்ளது. ரெஃப்ரிஜரேட்டரின் கண்டுபிடிப்பு உணவு விரயத்தை குறைத்ததுடன் ஆண்டு முழுவதும் புதிய உணவுகளை பயன்படுத்தும் சுகாதாரமான வாழ்க்கை முறைக்கு வழிவகுத்தது. பழங்காலத்தில் மக்கள் இயற்கையான முறைகளையே நம்பியிருந்தார்கள். பழங்கால எகிப்தியர்கள் இரவில் கூரைகளில் களிமண் பானைகளில் தண்ணீரை வைத்து ஆவியாதல் மூலம் குளிர்வித்தனர். கிரேக்கர்கள், ரோமானியர்கள் மற்றும் சீனர்கள் பனிக்கட்டி அறைகள் சொல்லக்கூடிய ஐஸ் செல்லர்ஸ் அமைத்து மலைகளிலிருந்து வெட்டப்பட்ட பனிக்கட்டியை மரத்தோல் மற்றும் வைக்கோல் பயன்படுத்தி சேமித்து வந்தனர். நவீன குளிர்பதனத்துக்கான அறிவியல் அடித்தளம் 18ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டது. வில்லியம் கல்லன் 1748 ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த மருத்துவரான வில்லியம் கல்லன் ஆவியாதல் குளிரூட்டல் எவாப்பரேட்டிவ் கூலிங் முறையை முதலில் அறிவியல் ரீதியாக நிரூபித்தார். ஒரு வெற்றிடத்தில் ஈதர் போன்ற திரவத்தை வேகமாக ஆவியாக செய்வதன் மூலம் சுற்றியுள்ள பகுதிகளில் குளிர்ச்சி ஏற்படுவதை அவர் காட்டினார். இதுவே செயற்கை குளிர்பதனத்தின் அடிப்படை தத்துவமாக அமைந்தது. அமெரிக்க கண்டுபிடிப்பாளரான ஜேக்கப் பர்கின்ஸ் நீராவி அழுத்த சுழற்சியை வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிளை அடிப்படையாக கொண்ட உலகின் முதல் வேலை செய்யும் குளிர்பதன இயந்திரத்திற்கான காப்புரிமையை பெற்றார். இந்த சுழற்சியை நவீன ரெஃப்ரிஜரேட்டர்களில் இன்றும் பயன்படுத்தப்படுகிறது. மற்றொரு அமெரிக்க மருத்துவரான ஜான் கோரி காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் அறைகளை குளிர்விப்பதற்காக காற்றை அடிப்படையாக கொண்ட குளிர்பதன இயந்திரத்தை உருவாக்கினார். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் குளிர்பதன தொழில்நுட்பம் தொழில்துறைக்கு ஒரு வரப்பிரசாதமாக மாறி ஆஸ்திரேலியாவில் ஜேம்ஸ் ஹாரிசன் பீர் தயாரிக்கும் ஆலைகளிலும் இறைச்சி பதப்படுத்தும் தொழிற்சாலைகளிலும் பயன்படுத்தக்கூடிய வணிக ரீதியான அமைப்புகளை உருவாக்கினார். ஜெர்மனிய பொறியாளர் கார்ல் வான் லிண்டே மிகவும் திறமையான அம்மோனியா அடிப்படையிலான குளிர்பதன செயல்முறையை மேம்படுத்தி காப்புரிமை பெற்றார். இது பெரிய அளவிலான தொழில்துறை பயன்பாடுகளுக்கு தரநிலையாக மாறியது. குளிர்சாதன பெட்டி பொதுமக்களின் சமையலறைக்கு வருவதற்கு 20ஆம் நூற்றாண்டு வரை ஆனது. அமெரிக்காவின் ஃப்ரெட் டபிள்யூ வோல்ஃப் என்பவர் முதலில் வீட்டு உபயோக மின்சார ரெஃப்ரிஜரேட்டரை உருவாக்கினார். 1918இல் வில்லியம் சி டூரண்ட் என்பவர் ஃப்ரிஜிடேர் நிறுவனத்தின் மூலமாக சுயமாக இயங்கும் கம்ப்ரஷரை கொண்ட முதல் வீட்டு ரெஃப்ரிஜரேட்டரை அறிமுகப்படுத்தினார். வேதியியலாளர்கள் ஃப்ரீயோன் என்ற பாதுகாப்பான மற்றும் நச்சற்ற குளிரூட்டும் வாயுவை கண்டுபிடித்தனர். ஃப்ரீயோன் அறிமுகமானது வீட்டு உபயோக ரெஃப்ரிஜரேட்டர்களின் பயன்பாட்டை மேலும் விரைவுபடுத்தியதுடன் அதன் நம்பகத்தன்மையை உறுதியும் செய்தது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பொன்னான நேரத்திற்கு நன்றி.